சுவையான மற்றும் நெய்யில் மிதக்கும் பிரெட் அல்வா செய்முறையை கீழே விரிவாக காணலாம். தேவையான பொருட்கள்: பிரெட் துண்டுகள் 10. ஓரங்களை நீக்கியது அல்லது நீக்காதது உங்கள் விருப்பம். சர்க்கரை 1 கப். சுவைக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். பால் 2 கப். காய்ச்சியது. நெய் அரை கப். முந்திரி திராட்சை தேவையான அளவு. ஏலக்காய் தூள் அரை தேக்கரண்டி. தண்ணீர் அரை கப். செய்முறை விளக்கம்: பிரெட் தயாரித்தல். முதலில் பிரெட் துண்டுகளை சிறிய சதுரங்களாக வெட்டிக்கொள்ளவும். வறுத்தல்: ஒரு வாணலில் 2 மேஜைக்கரண்டி நெய் ஊற்றி சூடாக்கவும். அதில் முந்திரி மற்றும் திராட்சையை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வைக்கவும். பிரெட் பொரித்தல்: அதே வாணலில் மீதமுள்ள நெய்யை சேர்த்து வெட்டி வைத்திருக்கும் பிரெட் துண்டுகளை போட்டு மிதமான தீயால் பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். விருப்பமென்றால் பிரெட்டை எண்ணெயில் பொரித்தும் எடுக்கலாம், ஆனால் நெய்யில் வறுப்பது அதிக ருசி தரும். பால் சேர்த்தல்: பிரெட் நன்கு சிவந்ததும் அதில் 2 கப் பாலை ஊற்றவும். பிரெட் பாலை முழுவதுமாக உறிஞ்சி குழைந்து வரும் வரை வேகவிடவும். கரண்டியால் பிரெட்டை நன்கு மசித்துவிடவும். சர்க்கரை சேர்த்தல்: பிரெட் வெந்து திக்காக வந்தவுடன் சர்க்கரை மற்றும் அரை கப் தண்ணீர் சேர்த்து நன்கு கிளறவும். சர்க்கரை கரைந்து அல்வா பளபளப்பாக மாறும். நெய் சேர்த்தல்: அவ்வப்போது மீதமுள்ள நெய்யை சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கவும். அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும் வரை கிளறவும். முடித்தல்: இறுதியாக ஏலக்காய் தூள் மற்றும் வறுத்து வைத்துள்ள முந்திரி திராட்சையை சேர்த்து நன்கு கலந்து அடுப்பை அணைக்கவும். குறிப்பு: பிரெட் அல்வாவில் பால் சேர்ப்பதற்கு பதிலாக கோவா அதாவது கோயா சேர்த்தால் கல்யாண வீட்டு ஸ்டைல் சுவை கிடைக்கும்.